நிறைய திருநீர் பூசணும், உத்திராட்சம் தரிக்கணும். நிறைய குழந்தைங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அடியார் குழந்தைங்கள்லாம், பெண்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. பெரிய விஷயம். பெண்கள்லாம் ருத்ராட்சம் அணிகிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் என்ன இந்த வயசுலேயே போட்டியே அப்படிம்பாங்க. அதில் சில பேர் கேள்வி கேட்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்க போட்டால் இன்னும் இந்த வயசுலேயே போட்டியே அப்படிம்பா. சரி கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டா, என்ன வயசுக்கு வந்துட்டியே இப்பயே போடலாமா, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிம்பா. சரி கல்யாணம் பண்ணி தான் போட்டால் உங்கள் வீட்டுக்காரர் கோச்சிக்க மாட்டார், எப்படி குடும்பம் நடத்துவ அப்படிங்கிறான். சரி குழந்தையெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க பெருசானா, உன் பிள்ளை கல்யாணம் வந்துருச்சு, இப்போ ருத்ராட்சம் போட்டியே, பட்டயம் கொட்டையும் போட்டியே, உன் பிள்ளை யாரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறான். சரி அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பேரை வந்து எடுத்தா இவ்வளோ கிளவி ஆகிட்டு இனிமேல் ருத்ராட்சம் போடுறேங்கிற. அப்போ எப்படா நாங்கள் ருத்ராட்சம் போடுறது, திருநீரை பூசுறது, நாங்களும் எப்படா வாழ்க்கையில் முன்னேறது? ஏன் யோசிச்சு பாருங்க. நல்லதை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. ருத்ராட்சம் திருநீர்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. இதை புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய கடிக்க வரக்கூடிய பாம்பு கூட பயந்து ஓடுமா இந்த திருநீரை ருத்ராட்சத்தை பார்த்தா. இதெல்லாம் புராணம் சொல்லுது. இதுவும் ஒரு சோதனையா? ஈசனே, சிவகாமி நேசனே, இணையார் நடராஜனே, அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேராக அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார். என்ன சாமி பண்றது, எங்க மனசெல்லாம் ஒரே வேதனையா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்களாம் எங்கேயோ போயிடுறாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே தொண்ணு இந்த சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி தான். எதையோ பார்த்து குடும்பம் நல்லா தான் சரி. இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றணும், சாம்பிராணி போடணும், திருவாசக பதிகம் படிக்கணும், தேவாரம் சொல்லணும். அதை சொல்லி பாருங்க, உங்கள் வீட்டில் அன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வரும். உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரும். ஒரே சண்டை சச்சரவு, கடன் தொல்லை, பிரச்சனை, ஒரே இழப்பு செய்தி, கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, இந்த சோதனையெல்லாம் உங்கள் வீட்டில் தொல்லை வரும். அடுத்த காட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான், காட்டில் எது போட்டாலும் விளையாது, எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் தடையாக வரும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. வீட்டில் நமச்சிவாய பதிகம் சொல்லி பாருங்க, திருவாசகம் ஒரு பாட்டை பாடி பாருங்க, அப்புறம் சொல்லுங்க வந்து நான் போய் சொல்றேன். கணவன் மனைவியோட தொண்டு செய்யணும். கோயிலுக்கு போனால் கணவன் மனைவியோட கோயிலுக்கு போகணும், பெரிய புண்ணியம். சில பேர் வீட்டுக்காரமாக வராது, ஐயோ இந்த ஆளுக்கு இதே வேலை, வயசாகி போச்சு, எங்கேயாவது போயிட்டு வா, வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வா. சில பேர் மனைவி மட்டும் வரும், நான் வரல நீங்கள் வேணா போ அப்படின்னு அந்த ஆள் எங்கேயா உட்காந்துருப்பார். இதில் ரொம்ப அபூர்வம் கணவன் மனைவி மட்டும் வர்றது, சேர்ந்து வருவாங்க. ரொம்ப யாருக்கும் கிடைக்காது. கணவன் மனைவியோட கோயிலுக்கு வர்றது பெரிய பாக்கியம். சரி என்னங்க பண்ணுறது, என் சம்சாரம் உடம்பு முடியல, வரல, என் வீட்டுக்காரர் வரல, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் கணவனோட மனைவியோட பிள்ளைங்க சேர்ந்து வராங்க பாருங்க, அது அதை விட பெரிய புண்ணியம். இல்லை வித்தியாசமாக இருக்கும், விதிவிலக்காக இருக்கும். அம்மாவும் வராது, அப்பாவும் வராது, பிள்ளைங்க மட்டும் கோயிலுக்கு வரும். இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்க. அப்பா குடிகாரனா இருப்பான், இல்லை கடவுளே இல்லைன்பா, அம்மா கோயிலுக்கே வராது, டிவிலேயே உட்காந்துருக்கோம். ஆனால் பிள்ளை சிவபூஜை பண்ணுவான் பாரு. அப்போ சுவாமி சொல்றாரு இல்லையா, எங்கேனும் யாதாகி பிறந்தினும் தன் அடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான்கிறார். நீ எந்த உலகத்தில் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவார். இன்னைக்கு யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியாக உட்கார்ந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருக்கிற சித்தரும் எல்லாம் வல்ல சிவபெருமானும் முன்னமே எழுதியிருந்த ஏட்டின்படி என்று இருங்கிறார். पूर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्